வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இது பார்த்துருக்க கட்டடம் தான் உங்களுக்கான டாப்பம் டெலிவரிஸ்க்கான பில்டிங் இது. நீங்கள் ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே வர பார்த்துங்க. ஏன்னா பக்கத்தில் வந்து சாப்பிட்ற கடையெல்லாம் கொஞ்சம் தூரம் தான். வந்து சாப்பிட்டு வரணும், அது போய் சாப்பிட்டு வந்துடுங்க. இது வந்து ஜெராக்ஸ் கடைகள்லாம் உள்ளாரே இருக்குது. கொஞ்சம் ஆப்போசிட் சைட்லாம் ஒன்றும் கிடையாது, கொஞ்சம் தூரம் தான் போகணும். நான் ரெடி பண்ணி முடி வச்சுக்கோங்க. ஏன்னா சவுத் ஜோன் பூரா அந்த ஒரே ஒரு சென்டர் மட்டும்தான், சென்னை ஹைகோர்ட் மட்டும்தான். அப்படிங்கிறனால ரெசிடென்சி லேடி இந்த குழந்தையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. லைப்ரரி சென்டர்லாம் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எக்ஸாமுக்கு வந்தோம். சென்னையில் எழுதினோம். செகண்ட் ஹாஃபில் நமக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து ஹைகோர்ட்டுக்கு டேட்டா கொடுத்துருந்தாங்க. உள்ளே வந்து செல்லாம் அலவுடு கிடையாது. எல்லா இடத்துல போனால் ஸ்டாப் பண்ணி போட்டு வச்சுருந்தோம். வேறு ஒன்றும் இல்லை. ரொம்ப பெரிய எதிர்பார்ப்போட வந்தோம். அது நிறையா அது வேணும் இது வேணும் சொல்லி யூடியூப்லாம் அது கண்டு கிடையாது நிறையா போட்டிருந்தாங்க. அதை எடுத்துக்குவோம் இதை எடுத்துக்குவோம். சிம்பிளாக முடிச்சாங்க. நம்ம குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டுங்க, கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டு, ப்ரூஃப் ஐடி ப்ரூஃப் ஒன்று, ஃபோட்டோ கூட கேட்கலங்க. வேறு ஒன்றும் இல்லை, இதோட முடிஞ்சு போச்சு. வேறு எக்ஸ்ட்ராவாக எதுவுமே கேட்கலாங்க. எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கேட்டுருந்தாங்கன்னா அது வந்து வைங்க அப்படின்னா, அப்படி இல்லைன்னா பரவாயில்ல இன்னொரு பண்ணிங்கன்னு சொல்லிட்டாங்க. நீங்களே பாருங்கள். வந்து நெக்ஸ்ட் டைம் நான் வர்றதும் வராதும் என்னோடய செலெக்ஷனை கொடுத்தாச்சு. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சாச்சு. அடுத்து ப்ராக்டிக்கல் கூப்பிட்றாங்களாம். யாராச்சும் ப்ராக்டிக்கலுக்கு நீங்கள் வர மாதிரி இருந்தால் நம்மளுக்கு கான்டாக்ட் கொடுத்துருங்க. நம்மளை எல்லாம் சேர்ந்து ஒன்றா போய்ட்டு வருவோம். ஏன்னா சவுத் ஜோனில் இருக்கவங்களுக்கு வந்து வேறு எங்கேயுமே சென்டர் கிடையாது. டேரெக்டாக சென்னையில் மட்டும்தான் போடுறாங்க, ஹைகோர்ட்டில் ஒரே சென்டர் மட்டும்தான். சென்டர் இறங்கினால குழந்தை வச்சுலாம் நிறைய பேர் வந்துருக்காங்க. ரொம்ப சிரமமாக போச்சு, அவங்களாம் ரொம்ப கஷ்டம். வேறு ஒன்றும் கிடையாது. பார்த்துட்டு ட்ரெயின் ஏற வேண்டி தான் ஊருக்கு. ஆப்போசிட்டில் எல்ஐசி பில்டிங் ஒன்று இருக்குது. லக் இருந்தால் இந்த இடத்துக்கு வேலைக்கு வருவோம், இல்லையா ஊரில் விவசாயமே பார்த்துட்டு இருப்போம்.